ஃபெஸ்டிவல் டைம்ல விஜய் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும் நம்பித்தான் பைரவா திரைப்படத்திற்கு போனோம். இளைய தளபதி விஜய் வழக்கம் போல தான் செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்காரு. ஐயையோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களையும் ரொம்ப கச்சிதமாவே செஞ்சிருக்காரு. படத்துடைய இன்டர்வல்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே தோய்வில்லாம போகிறதுக்கு விஜயோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இன்டர்வல்ல போடுற ஸ்டண்ட் ஆகட்டும், அப்புறம் நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த அந்த கன் வச்சிருக்கிற ஷாட், டேனியல் பாலாஜி கூட பேசுற ஒன் ஆன் ஒன் சீக்வன்ஸ், இது எல்லாமே விஜய் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. சதீஷ் ஒரு இடத்துல சொல்வாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது மாதிரி விஜயோடைய பாடி லாங்குவேஜ் சில இடங்கள்ல முகம் சுளிக்க வைக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. விஜய் படம்னாலே ஸ்டண்ட்ஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதுக்கு தோதா அனலஸோடைய ஸ்டண்ட் ரொம்ப உதவியா இருந்தது. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரோல் ஃபைட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. சுகுமாரோடைய டிஓபி சென்னை அண்ட் திருநெல்வேலி ரெண்டையுமே ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தது. நம்ம கண்ணை எங்கேயுமே கூச வைக்காம ரொம்ப பிளசண்டா இருந்தது. டேனியல் பாலாஜி முடிஞ்ச அளவுக்கு அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கை தன்னுடைய பேச்சில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாரு. அவருடைய கேரக்டரும் ஆக்டிங்கும் ரொம்ப ஆப்டா இந்த படத்துக்கு இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி கிராமத்தை பேஸ் பண்ணியிருக்கிற படங்கள்ல சம்மந்தமே இல்லாம காஜல் அகர்வால், ஏமி ஜாக்சன் அது மாதிரி கேஷ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இல்லாம கீர்த்தி சுரேஷை கேஷ் பண்ணது ரொம்ப ஆப்டா இருந்தது. படத்துடைய ட்விஸ்ட், அதாவது கவுண்டமணி ஒரு ஜோக்ல சொல்வார்ல, இவங்க தாங்க படத்துக்கு ஒரு மெயின் ட்விஸ்டே, அது மாதிரி கீர்த்தி சுரேஷ் தான் படத்துடைய ஃபிளாஷ்பேக் ரிவீல் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. ஆனா அதோட அவங்க கேரக்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சோகமான விஷயம். அழகிய தமிழ் மகன் சரியா போகாட்டியும் விஜய் நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்காகவாச்சும் அவரை நாம இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக பரதன் விஜயை மட்டுமே நம்பி இந்த கதையை எடுத்திருக்காரு. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாகவும் அமைஞ்சிருக்கு. விஜய் தவிர வேற எந்த கேரக்டருமே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. காமெடிக்கு சதீஷ், தம்பிராமையா, மொட்டை ராஜேந்திரன் இவங்களா இருந்தாலும் இவங்களை தாண்டி வில்லனா வர ஜெகபதி பாபு தான் மிகப்பெரிய காமெடி பண்ணி வச்சிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பாயிண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருந்தது. குறிப்பாக மொட்டராஜனுடைய காமெடி ட்ராக் படத்துக்கு எந்த வேல்யூவும் ஆட் பண்ணலை. ஒரு ஹீரோ ஸ்ட்ராங்காக தெரியணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் தேவை. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் அவன் ஹீரோக்கு முன்வைக்கிற சேலஞ்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸ் சுவாரஸ்யமாக படத்தை பார்ப்பாங்க. பைரவால அது சேட்லி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். செகண்ட் ஆஃப் ஆரம்பித்த உடனேவே விஜய் வில்லனுக்கு ஒரு மொக்க கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஓடுற 1 மணி நேரத்துக்கு மேலேயும் வில்லன் எந்த சேலஞ்சஸ் வச்சாலும் விஜய் வில்லனுக்கு மொக்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு. படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும், விஜய் மேலே பெட்ரோல் பேக்கெட் தூக்கி அடிப்பாங்க. படத்திலேயே விஜய்க்கு வில்லன் வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் எதுனா அதுதான். அதுலேருந்து விஜய் எப்படி தப்பிப்பார் அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதை முடிச்ச விடம் ரொம்ப சப்பையாக இருந்தது. ஸோ ஒரு மாசீன் எலிவேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு நல்ல லீடு இருக்கணும், அப்புறம் மாசீன் வரணும், அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல க்ளோஷர் இருக்கணும். பட் பரதனால ஒரு நல்ல லீடும் கொடுக்க முடியல, ஒரு நல்ல க்ளோஷரும் கொடுக்க முடியல. சீன் மட்டும்தான் இருக்கு. பரதன் ஆஸ் அ டைலாக் ரைட்டர் நல்ல டைலாக்ஸ் எழுதுறாரு. மாஸ் சீன்ஸ் யோசிக்கிற விதத்தில் நல்லாவே யோசிக்கிறாரு. ஆனால் இந்த டைலாக்கையும் சீனையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் பிளேல பரதன் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுகள்லாம் தற்கொலை பண்ணி சாகிறதும் அது காரணமான காலி பயல்கள்லாம் சந்தோஷமா தெரியறது இப்பெல்லாம் சகஜமாயி போச்சு. விஜய் படத்துல எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பாட்டும் டான்ஸும் பட்டே கிளப்போம். ஆனா பைரவால இது ரெண்டுமே நம்மள பெருசா ஈர்க்கலங்கிறது தான் சோகமான விஷயம். இன்ட்ரோ சாங் ஆடியோவே கேட்கும் போதே ரொம்ப டல்லா இருந்தது. விஜயோட டான்ஸ் ஆண்டே இதை காப்பாத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப பிலோ ஆவரேஜா இருந்தது விஷுவலா பார்க்கும்பொழுது. பாப்பா பாப்பா சாங்ல விஜய் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடி இருந்தாரு. சோகம் என்னன்னா அது படத்துக்கு சம்பந்தமில்லாத இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணோட பின்னணி இசை பத்தி பார்த்துட்டோம்னா சந்தோஷ் நாராயணோட பின்னணி இசை இந்த படத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டன் சீன்ஸ்க்கு இதே பிஜிஎம் கியூவை தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. படத்துல நிறைய ஸ்டன் சீன்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டன் சீனுக்குமே ஒவ்வொரு மாதிரியான பிஜிஎம் சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருந்தாருன்னா அது நம்ம மைண்ட்ல இன்னும் நல்லா ரெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டன் சீனுக்கு ஒரே பிஜிஎம் கியூ அவர் யூஸ் பண்ணதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்டன் சீன்ல மட்டும் தீம் யூஸ் பண்ணாம ஒரு வைடன் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு என்னமோ அது அந்த ஸ்டன் சீனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. நம்ம வைஜி மகேந்திரன், மாலாக்கா, ஹரிஷ் உத்தமன் இவங்களை பத்திலாம் எதுவுமே சொல்லலையே. சான்றோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஊரோட ஹீட் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். பைரவா திரைப்படம் எல்லா தரப்பு விஜய் ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு அன்லிமிட்டட் கல்யாண சாப்பாடு எதிர்பார்த்து போனீங்கன்னா லிமிடெட் மீல்ஸை தான் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்பொழுது இந்த படம் துப்பாக்கி, கத்தி, தெறி அந்த ரேஞ்சில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவா வரலாம் வா இல்லை தியேட்டரை விட்டு வெளியே எழுந்து வரலாம் வா அப்படின்னு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களை மீண்டும் நான் வேறொரு படத்தோட விமர்சனத்தோட வந்து சந்திக்கிறேன். நம்ம ஏன் முத்துராமலிங்கம் ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணக்கூடாது? குமுடோ, லெட்ஸ் டூ குமுடோ.